லாஸ்ட் வீடியோட செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னடமானது சுற்றளவு இதெல்லாம் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் வட்டத்தின் பரப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா பையன் போய் கேன்சல் ஆயிரும் சரிங்களா ஸோ அது போக என்ன இருக்குன்னு பாருங்க இங்க ஆரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி 5 divided by 2 into 100 சரிங்களா ஸோ சால்வ் பண்ணி 5 plus 50 so 250% சரிங்களா 250% எத்தனை ஆன்சர் டி ஆன்சர் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இரு கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1 சரிங்களா ஆரங்கள்னா ஆர் சரிங்களா ஆர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது R1 R2 2:1 சரிங்களா அவற்றின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் உயரங்கள் விகிதம் என்ன கன அளவுகள் கூம்பினுடைய கன அளவு கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன 1/3 πr² h சரிங்களா இப்போ என்ன சொல்லிட்டுங்க அவற்றின் கன அளவுகள் சமம் அப்போ நல்லா பார்த்துக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 1/3 by மொதல் R1² h1 ஈஸ்ட் ஈக்குவல் போட்டுக்கலாம் இல்லை ஈஸ்டும் போட்டுக்கலாம் 1/3 by R2² h2 இதுதான் ஃபார்முலா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காமன் 1/3 1/3 இருக்கு பையும் கேன்சல் ஆயிரும் மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா R1² h1 equal R2² h2 ஸோ இதன்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க R1 R2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க சரிங்களா இது சப்செட் பண்ணுவோம் அப்ளை பண்ணுவோம் ஓகே ஸோ 2² h1 equal to 1² h2 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 4h1 equal to h2 அதாவது ஒன்று வந்து பெருக்கும்போது அவ்வளோதான் 1² 1 தான் சரிங்களா ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா h1 divided by h2 சரிங்களா அப்போ என்ன வரும் 1 divided by 4 ஸோ அந்த உயரங்கள் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1:4 தான் ஆன்சர் ஸோ 1:4 பி ஆன்சர் ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் கூட சேர்ந்த சம் இதோட ஃபார்முலா 1 + 2 + 3 up to n வரை இருந்துச்சு அப்படின்னா இதோட ஃபார்முலா n + 1 divided by 2 இதுதான் இதோட ஃபார்முலா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த n of n + 2 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துட்டாங்க n of n + 1 divided by 2 is equal to 406 இங்க என்னோட ஆன்சர் என்னோட வேல்யூ என்னங்கிறது தான் இங்க கொஸ்டின் சரிங்களா இப்போ n கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை வந்து கொண்டு பெருக்கிடலாம் இதுனா n + 1 is equal to 406 into 2 என்ன வரும் நமக்கு n of n + 1 is equal to 12 வரும் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னா n² இது ஒன்று பெருக்கணும் n² plus n is equal to 812 சரிங்களா n² plus n minus 8 சரிங்களா is equal to 0 இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமன்பாடு மாதிரி இருக்கு இந்த சமன்பாட்டில் உள்ள காரணிகள் எதுங்கிறது பார்க்கணும் காரணிப்படுத்துதல் ஸ்கூல்ல படிச்சிருப்போம் அதாவது எந்த ரெண்டு நம்பர் பெருக்குன்னா 812 வரணும் அதே டைம் அதை கூட்டும் போது +1 வரணும் அதாவது 812 எந்த ரெண்டு நம்பரால் பெருக்குனா வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இது நம்ம பெருக்கி நார்மலா கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியலன்னா 812 10வது போட்டு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது 4ஆல வகுப்படும் ஸோ 2 0 3 203 ஸோ இந்த 203ங்கிறது அடுத்து எதால வகுப்புங்கிறத பாருங்க அடுத்து இது 7ஆல வகுக்கும் 7 14 அப்புறம் ஒரு 63 ஸோ 9 63 ஸோ இதுதான் பாரு ரெண்டு காரணம் இந்த 4 × 7
அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 29. இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். 21 6 28. ஸோ 28 பெருக்கள் 29 பாருங்க. ரெண்டு நம்பரையும் கூட்டு நாக்கி சாரி கழிச்சாக்கி என்ன வரும், ஒன்று தான் வரும். ஆனா அந்த ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் சரிங்களா, அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க 28 29 தான் இந்த காரணிப்படுத்துகள். ரெண்டு காரணி ரெண்டு நம்பரும் பெருக்கினாக்கி 812 வருது. ஸோ இதுல எந்த நம்பரை கூட்டணும் எந்த நம்பரை கழிக்கணுங்கிறது தெளிவா போடணும். சரிங்களா, பாருங்க n of இந்த காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் n வரணும். கண்டிப்பா பெரிய நம்பர் தான் பாத்தீங்கன்னா இந்த 29 தான் அது பிளஸ்ஸா இருக்கும். சரிங்களா, 29 தான் பிளஸ் இருக்கும். n பிளஸ் 29 n மைனஸ் 28. சரிங்களா, இந்த ரெண்டையும் நீங்க பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதன்படி அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா n பிளஸ் 29 இது ஈக்குவல் 0 தான் இருக்கு இந்த சமன்பாடு. சரிங்களா, அப்போ ஈக்குவல் 0. அதே மாதிரி n மைனஸ் 28 ஈக்குவல் 0. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது n ஈக்குவல் டு மைனஸ் 29 இன்னொரு n ஈக்குவல் டு பிளஸ் 28. நமக்கு எப்பவும் ஆன்சர் பிளஸ்ல தான் இருக்கும். ஸோ 28 தான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் பாருங்க, சி தான் கரெக்ட். சரிங்களா, திரும்ப ஒரு நாள் பாருங்க. இந்த நம்பர் சீரிஸ்ல கூட்டுத்தொடர்ல அதோட ஃபார்மேஷன், அதோட ஃபார்முலா, அதாவது 1 + 2 + 3 அப் டு n வரை இருக்கு அப்படின்னா இதோட ஃபார்முலா n of n + 1 / 2. சரிங்களா, ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க 406ங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது n of n + 1 ஈக்குவல் 812 வருது. ஸோ இது திரும்ப நம்ம சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கி. இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இந்த காரணிகள், அதாவது இந்த சமன்பாட்டின் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமன்பாட்டின் காரணிகள் வந்து மொத்தம் 28 29. இதை கண்டுபிடிக்க தெரியலன்னா உங்களுக்கு டேனாவது சின்ன நம்பர் இந்த ரெண்டு இதுவும் நீங்க போகலாம். சரிங்களா, இதன்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 28 29 வரும். ஸோ இதுல என்னங்கிறது பிளஸ், அதனால கண்டிப்பா பெரிய நம்பர் என்ன இருக்கணும் பிளஸ்ல வச்சுதான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஸோ n + 9 29 n - 28. சரிங்களா, இதன்படி ஈக்குவல் 0 தான். நமக்கு ஃபார்முலா சமன்பாட்டு 0 தான். ஸோ இதை நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நமக்கு என்னோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்னு பிளஸ்ல கிடைக்கும், இன்னொன்று மைனஸ்ல கிடைக்கும். இதுல n - 29 கண்டிப்பா ஆன்சர் வராது. மைனஸ் எப்பவுமே ஆன்சர் வராது. n = 28ங்கிறது ஆன்சர் கரெக்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். எப்பவுமே பிளஸ்ல தான் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த சம்பளம் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ 1200 கொண்ட குழுவில் சிப்பாய்களும் தளபதிகளும் உள்ளாங்க. இதுல 15 சிப்பாய்களுக்கு ஒரு தளபதி, அதாவது 15 பேருக்கு ஒரு தளபதி. அப்போ ஒரு டீம்ல மொத்தம் 16 பேர் இருக்காங்க. ஒரு டீம்ல 15க்கு ஒரு ஹெட் அப்படின்னா 16 பேர் இருக்காங்க. மொத்தம் எவ்வளவு பேருன்னா 1200 பேர். ஸோ அந்த 1200 16ஆல் நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7 5. ஸோ 25ங்கிறது ஆன்சர். அடுத்த விஷயம், ஆரம் 28 மீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. ஸோ பரப்பளவு காண்க. பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு πr² தெரியும். அரைவட்டம் அதுல பாதி தான் பாத்தீங்கன்னா அரைவட்டத்தின் பரப்பளவு. சரிங்களா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா r வந்து 28. சரிங்களா, r வந்து 28 கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்ளை பண்ணுவோம். இதன்படி 22/7, ஏன்னா பையோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 22/7 நமக்கு தெரியும். இன்னொன்று 3.14 இதை வகுத்தாக்கி நம்ம 22/7 போட்டு செய்வோம். இன்று r வந்து பாத்தீங்கன்னா 28² / 2. சரிங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு 22/7 இன்று 28 இன்று 28 / 2. ஸோ 7 28. ஸோ 2 என்ன வரும், 2 வரும். ஸோ 22 × 2 × 28. 44 × 28. அடுத்த ஸ்டெப் 44 28. சரிங்களா, இதை பெருக்கி நான் போட்டுக்கலாம். 28 ஸோ 8 ஆன்சர். ஸோ 1230 ஆன்சர். இது என்ன பத்திலாம் பார்ப்போம். இது நான் பெருக்கி முன்னாடி வச்சிட்டேன், அதனால போட்டேன். அடுத்து பார்க்கலாம்.
இந்த வேலி மற்றும் நேரம் மற்றும் வேலி சரிங்களா. அந்த சம பொறுத்தளவுல ஏபி மற்றும் ஏ மற்றும் பியின் வேலை சரி ஏ மற்றும் பி 12 நாட்களும் பி மற்றும் சி 15 நாட்களும் சி மற்றும் ஏ 20 நாட்களுக்கு முடிப்பார்கள். அப்போ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க. இங்க ஏ மற்றும் பியின் வேலையை எக்ஸ் வச்சுக்கலாம், பி மற்றும் சியின் வேலையை ஒய் வச்சுக்கலாம், சி மற்றும் இசட் ஏ வேலையை இசட்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அதாவது ஏ பிளஸ் பியோட வேலை ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 12 நாட்களிலும் பி பிளஸ் சி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னாக்கி 15 நாட்களிலும் சி பிளஸ் ஏ ஏ பிளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 20 நாட்களில் அந்த வேலையை முடிக்காங்க சரிங்களா. மூவரும் சேர்ந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க சரிங்களா. மூவரும் சேர்ந்ததாக்கி பாருங்க ஏ பிளஸ் இதை அப்படியே கூட்டுங்க ஏ பிளஸ் பி சரிங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு. இது இந்த 12ங்கிறத எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, இதை ஒய்ன்னு வச்சிருக்காங்க, இதை இசட்னு வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதன்படி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 2 of xy z divided by xy plus yz plus zx சரிங்களா. இப்போ 2 of xy z என்னது 12 12 15 20 ஸோ 12 பெருக்கல் 15 பெருக்கல் 20 சரிங்களா. இது ஒரு டேம் வச்சுக்கலாம். டிவைடட் பை xyங்கிறது 12 cross 15 plus 15 cross 20 plus 12 cross 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை நம்ம பெருக்கம் அப்படியே வச்சுக்கலாம் 12 15 20. ஆனால் இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ணால் 720 வரும் சரிங்களா. ஸோ பாருங்க 0 கட் ஆயிரும். அதுக்கடுத்து 1 12 12 5 12 60 6 12 72 சரிங்களா. ஸோ 6 வருது. அப்போ இது 3ஆல் வகுப்படும். 1 3 3 2 3 6. ஸோ இந்த 15 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படுதுன்னா 5 டைம் வரும் சரிங்களா. 5 டைம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்கு. ஸோ இந்த 2ம் இந்த 2 கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 5. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 days வரும். ஸோ சி த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இந்த சமம் நல்லா பாருங்க. கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 4 என்ற எண்ணுக்கு முன்னால்னா முன்னால் 7 சரிங்களா. அதாவது முன்னால் 7 என்ற எண்ணும், அதாவது 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண்ணும். உடனே தொடர்ந்து இதுலதான் வரும் 7 4 3. பாருங்க கீழ்கண்ட தொடரில், அதாவது இந்த தொடர்ல தான் சொல்றாங்க எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7ம் 7 என்ற அதுக்கடுத்து என்ற எண் 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7ம் அதே மாதிரி உடனே பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3னா இதுதான் 4க்கு முன்ன 7 அதுக்கடுத்து தொடர்ந்து 3 சரிங்களா. 4க்கு முன்ன 7 அதுக்கடுத்து 4க்கு அடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 சரிங்களா. ஸோ 7 4 3ங்கிற சீரீஸ் என்ன செய்யக்கூடாது என்ற எண் வராமலும் இருப்பதை காணுங்க. அதாவது இந்த சீரீஸ் வராம இருக்க தொடர் எத்தனைங்கிறத கேட்டிருக்காங்க. பாருங்க 7 4 3 வரக்கூடாது. 7 4 3 வரக்கூடாதுன்னா இதுல வந்திருக்கு. அப்போ இது கிடையாது சரிங்களா. 7 4 3. அடுத்து பாத்தீங்கன்னா 7 4 3 எங்க வந்திருக்கு, இதுல வந்து 7 4 3 வரல. ஸோ இதை ஒண்ணு எடுத்துக்கலாம். இதுல 7 4 இதுல 1 வந்திருக்கு, இதுல 2 வந்திருக்கு. அப்போ இது வரல. இதுல பாத்தீங்கன்னா 7 4 3 வந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டைம் வந்திருக்கு, இதுல ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ 2 டைம் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ டி தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ பாருங்க கொஸ்டின் நல்லா ஒரு திரும்ப ஒன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை 4 என்ற எண்ணுக்கு சரிங்களா யூஸ் பண்றேன். எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே அதனை தொடர்ந்து 3 என்ற எண்ணும் வராமல் இருப்பதை, அதாவது என்ன சொல்றா 4க்கு முன்ன 7 அதனை தொடர்ந்து கண்டினியூவா 3 வரும். இது வராம இந்த சீரீஸ் 7 4 3ங்கிறது எத்தனை டைம் இருக்கு சரிங்களா. பாருங்க 7 4 3 இதுல வந்து ஒரு டைமும்
சரிங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதோட 7 நாள் இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா என்னது 3 வரல. சாரி, என்ன சொல்றோம், தொடர்ந்து 3 என்ற எண் வரல. இதுல 3 வரல. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா 7 4 2 இருக்கு, 3 வரல. ஆனா இதுல 7 4 3 வந்திருக்கு. சரிங்களா. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. நம்ம கணக்குப்படி பாத்தீங்கன்னா இதுல ஒரு டைம் வந்திருக்கு, அப்புறம் இதுல 2 டைம் வந்திருக்கு. ஸோ 2 டைம் தான் வந்திருக்கு. அதனால ஆன்சர் டி 2. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஜனவரி 12 2004 மற்றும் மார்ச் 7 2004 இவற்றுக்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக. பாருங்க, இடையில் உள்ள நாட்கள் தான். அப்போ ஜனவரி 12, சரிங்களா. அதுக்கு அடுத்து ஜனவரிக்கு அடுத்து பிப்ரவரி, சரிங்களா. பிப்ரவரி, அப்புறம் மார்ச், சரிங்களா. சோ இப்போ பாருங்க, இடையில் உள்ள நாட்கள் தான். இடையில் உள்ள நாட்கள்னா 12க்கு அடுத்து. ஜனவரி மாசத்துல மொத்தம் 31 நாள் வரும். டோட்டலா 31 நாள் வரும். இந்த 12க்கு அடுத்து உள்ளதுன்னா 18 பிளஸ் 1, சரிங்களா. மீதி 30ல 12 பிளஸ் 1, ஸோ 19 நாள் மிச்சம் வரும். சரிங்களா. இதுல ஒரு 19 நாள். பிப்ரவரி பொறுத்தளவுல இது லீஃப் ஆண்டா 2004ங்கிறது கண்டிப்பா லீஃப் ஆண்டப்போ இது 29 நாள் வரும். அதுக்கு அடுத்து மார்ச் 7னா அதுக்கு முன்ன 6 நாள் தான். ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்க. இதுதான் ஆன்சர். 35 12 19, சரிங்களா. இதுல போட்டணும் 29 சரிங்களா. இதுல போட்டீங்கன்னா டோட்டலா 34 வரும். ஸோ சி தான் ஆன்சர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பர்சன்டேஜ் சம். ராம் வாங்கிய 36 மாம்பழங்கள் 5 மாம்பழங்கள் அழுகிட்டு எனில் அழுகிய மாம்பழம் சதவீதம் என்ன? அதாவது இங்க 36ங்கிறது தான் பாத்தீங்கன்னா 100%. அப்போ அழுகிய அந்த 5 மாம்பழங்கள், சரிங்களா, அந்த அழுகிய 5 மாம்பழங்கள் எவ்வளவு சதவீதம்? இதுதான் சம். இதை நம்ம அப்படியே டைரக்டா போடலாம். இதுதான் ஷார்ட்கட், சரிங்களா. என்ன வரும், என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 100 இது அப்படியே இந்த சைடு மட்டும் தலைகளா போகும். 5/36, சரிங்களா. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 4ஆல போகும். 9 4 36. ஸோ இங்க